மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முட்டை காடை வளர்ப்பு குறித்து விவரிக்கின்றார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் நர்மதா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. நீலகிரி மாவட்டம் தோட்டக்கலை துறையின் மூலம் கடனுதவி பெற்று பெருநகர காய்கறி சேகரிப்பு மையம் அமைத்து பயனடைந்த இம்மாவட்ட மிஷன் வளாக பகுதியை சார்ந்த வேளாண்மையாளர் ஜி பரத் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்களுக்கு பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பங்கேற்கும் முறைகள் குறித்த மாவட்ட அளவிலான செயல்பாடுகள் பற்றி இம்மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் பி தமிழ்ச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் சென்னை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள ஒருநாள் பயிற்சி பற்றிய அறிவிப்புகள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் விலை நிலவரம், மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தோட்டக்கலையானது வேளாண்மையாளர்களின் வருவாயை அதிகரித்து கிராமப்புற வேலைவாய்ப்பினை மேம்படுத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக விளங்குகிறது. தோட்டக்கலையின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை வகுத்து தோட்டக்கலைத்துறையின் மூலம் செயல்படுத்தி வருகின்றன. நீலகிரி மாவட்டம் தோட்டக்கலைத்துறையின் மூலம் கடனுதவி பெற்று பெருநகர காய்கறி சேகரிப்பு மையம் அமைத்து பயனடைந்த இம்மாவட்ட மிஷன் வளாக பகுதியை சார்ந்த வேளாண்மையாளர் ஜி பரத் அவர்களை சந்தித்த போது இப்போ வந்து நாங்கள் கூகுள் துறை, மசக்கல் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா எக்ஸாட்டிக் வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. இங்கே இப்போ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து கலெக்ஷன் சென்டர், அதுக்கப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது. கவர்மெண்ட் 50% சப்சிடியில் எங்கள்கிட்ட கோல்டு ஸ்டோரேஜும் ஒரு இங்கே ஃபார்மர்ஸ்க்கு வந்து இம்ப்ரூவ் டெக்னாலஜி அண்ட் நாலேஜ் வைஸாக ஒவ்வொரு கிராப் வைஸ் நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் இப்போ நாங்கள் கொடுத்து நாங்கள் கான்ட்ராக்டிங் ஃபார்மிங் மூலியமாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்ஸில் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு இனிஷியல்லேருந்து அவங்களுக்கு சாயில் டெஸ்டிங் பண்ணுறோம். சாயில் டெஸ்டிங்லேருந்து எப்படி வந்து எவ்வளோ இன்புட்ஸ் போடுறது, அதுக்கப்புறமேல வந்து
வாட்டரிங் எப்போ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெஸ்டிசைட் ஃபஞ்சிசைட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அது மூலிமா டெக்னாலஜி மூலிமா ஒவ்வொன்றும் ஃபார்மர்ஸுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்குறோம். அதில் இப்போ எங்களோட மோட்டிவ் மெயின் பர்சன் என்னன்னா, இப்போ நாங்கள் ஃபார்மர்ஸ்க்கு வந்து குவாலிட்டி ஆஃப் சீலிங்ஸ் கொடுக்குறோம். சீலிங்ஸ் கொடுத்துட்டு அதை ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு எப்படி க்ரோ பண்ணுறது, எப்படி அதுக்கு வாட்டரிங் பண்ணுறது, எப்படி வந்து அந்தந்த ஸ்பேஸில் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து எவ்வளோ விடணும். எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ப்ரொக்கோலி ஐஸ்பர்க் இது மாதிரி பண்ணுறோம், அந்த ஸ்பேஸிங்க்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபேஸிங் ஃபாலோ பண்ணுறப்ப தான் ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்ஸ்லாம் அதிகமான ஈல்டு கிடைக்கும். அந்த ஈல்டு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸில் அவங்களுக்கு வந்து ஒரு அவுட்கம் கிடைக்கும். அவுட்கம் மூலயமா அவங்க இன்கம் பெற்று நல்லபடியாக அடுத்த கிராப்புக்கு வந்து நல்லா பண்ணலாம். அதே மாதிரி வந்து அவங்க இன்னும் மேலும் மேலும் நல்லா முயற்சிச்சு அடுத்த கிராப் பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ எங்களோட மோட்டிவேஷன் என்னன்னாவே, நாங்கள் ஃபார்மிங் ப்ராக்டிஸ் தான் மெயினாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஃபார்மிங்லேருந்து எங்களுக்கு என்னென்னா, ஃபார்மருக்கு டெக்னாலஜி நாலேஜ் வைஸ் கொடுக்குறோம். அந்த நாலேஜில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வர இன்புட்ஸ்க்கும் ஃபார்மர்ஸுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணணும் தெரியும், அது எந்தெந்த டைமில் எந்த டைமுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியாது. அதை வந்து நான் இப்போ அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கனால ஒவ்வொருத்தவங்களுக்கு ஃபார்மர்ஸ் வந்து இங்கே குவாலிட்டி ஆஃப் சீலிங்ஸ் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 ஐட்டம் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் ஃபார்மர்ஸ்க்கு. நாங்களே ஃபார்மர்ஸ் பண்ணி கொடுத்து பெனிஃபிட்ஸாக அவங்களுக்கு என்னென்னா, இப்போ நாங்கள் ப்ரொக்கோலி பண்ணுறோம், ஐஸ்பர்க் பண்ணுறோம், லீக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து எந்தெந்த டைமில் அவங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது, மெச்சூரிட்டி தெரியாது, அதை எந்த குவாலிட்டியில் எடுக்கணும்னு தெரியாது. அதெல்லாம் வந்து எங்கள் கம்பெனி மூலிமா நாங்கள் ஒவ்வொன்றும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் எப்படின்னா, நாங்கள் செக்ரிகேஷன் பண்ணி ஒவ்வொருத்துக்கு ஃபார்மர்ஸுக்கு வந்து ஒவ்வொரு குவாலிட்டி பேஸில் சொல்லுவோம். இந்தந்த குவாலிட்டி இருந்துச்சுனாலும் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இப்போ ஃபார்மர்ஸ் மார்க்கெட் பேஸ்டு வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஒரு நாள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹை ப்ரைஸ் வந்து ப்ரொக்கோலி எடுத்திங்கன்னா 150 ரூபா போகும், இன்னொரு நாள் 20 ரூபா போகும். அதே மாதிரி எல்லா கிராப்பும் அதே மாதிரி தான், டிஃப்ரெண்ட் போகலை. இதே நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் மூவ்மே பண்ணுறப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து சீலிங்ஸ் வாங்குறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீட்ஸில் போய்ட்டு எக்ஸாம்பிள் ஒரு உரக்கடையில் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வெரைட்டி வாங்கணும், ஏது வாங்கணும் தெரியாது. இப்போ நாங்கள் அக்ரி படிச்சிருக்கனால இந்த வெரைட்டி வாங்கினா அவங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். இதை வாங்கினா இது மூலியமாக வந்து அடுத்த கிராப். அதே மாதிரி வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, நம்ம ஒரு இங்கே எக்ஸாட்டிக் வெஜிடபிள் ப்ரொடக்ஷனில் ப்ரொக்கோலி போட்டோம்னா அடுத்தது அதே சேம் ஃபேமிலியே போடக்கூடாது. எக்ஸாம்பிள் கோல் கிராப்ஸுங்க ப்ரொக்கோலி, சைனீஸ் கேபேஜ் அண்ட் பாக்ஸாய் இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து திருப்பி நம்ம ரொட்டேஷன் பண்ணுறதுனால மிகப்பெரிய டிசீஸ் வரும். அதனால சாயிலோட குவாலிட்டி குறையும். அதை நாங்கள் அக்ரிகல்ச்சர் படித்தவங்க தான் அந்த ஒரு ஃபுல் குவான்டிட்டியாக உங்களுக்கு கொடுக்க முடியும். கிராப் ரொட்டேஷன் மெயினாக பண்ணணும். அந்த கிராப் ரொட்டேஷன் பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிள் ப்ரொக்கோலி போட்டோம்னா அடுத்தது லீக்ஸோ அல்லது பீட்ரூட்டோ அல்லது ரூட் கிராப் போடலாம், அல்லது பொட்டேட்டோ போடணும். அதுக்கப்புறம் அடுத்த கிராப் வந்து நம்ம திருப்பியும் கோல் கிராப்ஸ் போடலாம். அதனால வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு நாலேஜ் இல்லை. அதெல்லாம் வந்து இப்போ எங்களோட நாலேஜ் மூலியமாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட். இந்த மாதிரி சின்ன வயசில் தான் ஃபார்மர்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரொம்ப டெக்னாலஜி வைஸாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெனிஃபிஷியல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால ஃபார்மர்ஸ் வந்து எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட மோர் தென் 500 ஃபார்மர்ஸ்க்கு மேலே வந்து டெய்லியும் நாங்கள் வந்து பைபேக்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எங்களோட மெயின் தாட் என்னென்னா, ஃபார்மர்ஸுக்கு குவாலிட்டி ஆஃப் சீலிங்ஸ் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து பைபேக். அவங்களுக்கு வந்து மார்க்கெட் பேஸ்டே வந்து கவலைப்பட தேவையில்லை. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட் வந்து டிபெண்டிங், இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் இருக்கும், நாளைக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ எங்களோடது என்ன மெயின் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். சப்போஸ் அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸை மீறி மார்க்கெட் அன்னைக்கு ரேட் ஏறிச்சுனாலும் அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கு சீலிங்ஸ் நல்லா சீலிங்ஸ் வந்து குவாலிட்டியாக கொடுத்துருவோம். அடுத்தது அவங்களுக்கு சாயில் ஸ்டேட்டஸ் பண்ணி கொடுத்துருவோம். எந்த டைம் வாட்டரிங் பண்ணணும், எப்போ வந்து மெச்சூரிட்டி, அந்தந்த டேஸ் வைஸாக என்ன கெமிக்கல், என்ன ஃபெர்டிலைசர் போடணும், ஆர்கானிக்கோ அல்லது இன்ஆர்கானிக்கோ என்ன அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன டெக்னிக் கொடுத்துருவோம். அது இல்லாமல் அவங்கள்ட்ட நாங்கள் கொடுத்த பொருளை நாங்களே எந்த டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணுமோ அது அந்த டைமில் நாங்களே எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்திலும் நாங்கள் பெனிஃபிட் பண்ணி கொடுத்துட்ருப்போம். இதனால ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகிறாங்க. இதனால எங்களுக்கும் வந்து டெய்லி வைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ப்ரொடக்ஷன் ஆகுது. இதே இப்போ நாங்கள் வந்து இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிற ஒரு 18 ஐட்டம் இருக்குது. ப்ரொக்கோலி, ஐஸ்பர்க், லீக்ஸு, செல்ரி, பாக்சாய், ஃபெனல், டில், இது மாதிரி எக்ஸட்ரா எக்ஸாட்டிக் ஐட்டம் இருக்கும். இந்த ஐட்டம் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ் ஃபீல்ட்லேயே போய்ட்டு டேரெக்டாக வெஹிக்கிள்லேருந்து எடுத்து அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே ஃபார்மர்ஸ் ஃபீல்டில் போயிட்டு அவங்கள்ட்ட அங்கேயே பேக்கிங் பண்ணி நீட்டாக எடுத்து வந்து எங்கள் ஃப்ளோரில் வச்சுட்டு அதுக்கப்புறமேல் நாங்கள் வந்து பேக்கிங் பண்ணி ஒவ்வொரு ரீட்டெயிலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட் சென்டரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஏரியாவுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் சென்னை கொடுத்துட்ருக்கோம், கோயம்புத்தூர், திருச்சி, பெங்களூர், ஹைதராபாத், இந்த மாதிரி தனித்தனி இடத்துக்கு நாங்கள் வந்து எங்களோட இதில் மூலியமாக ப்ராசஸிங் மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்கள் பெற 09786060217 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்களுக்கு பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பங்கேற்கும் முறைகள் குறித்த மாவட்ட அளவிலான செயல்பாடுகள் பற்றி விவரிக்கிறார் இம்மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர்
பி. தமிழ்ச்செல்வி அவர்கள். ஈரோடு மாவட்டத்தில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் புதிய முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, தனிப்பட்ட விவசாயிக்கு இழப்பீடு தொகையானது வங்கி கணக்கிற்கு செலுத்தப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் முக்கிய தோட்டக்கலை பயிர்களான வாழை, மரவள்ளி, மஞ்சள், வெங்காயம், உருளைக்கிழங்கு ஆகிய பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மரவள்ளி, வாழை, வெங்காயம் ஆகிய பயிர்களுக்கு கரீஃப், ரபி ஆகிய 2 பருவத்திலும் பயிர் காப்பீடு செய்யலாம். மஞ்சள், உருளைக்கிழங்கு ஆகிய பயிர்களுக்கு காரிஃப் பருவத்தில் மட்டும் பயிர் காப்பீடு செய்யலாம். தற்போது ரபி பருவம் தொடங்கிவிட்டதால் மரவள்ளி, வெங்காயம், வாழை பயிர் செய்துள்ள விவசாயிகள் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். அறிவிக்கை செய்யப்பட்ட கிராமங்களில் வாழை, மரவள்ளி, வெங்காயம் பயிர் செய்துள்ள விவசாயிகள் தற்போது அந்தந்த வட்டாரத்தில் உள்ள தோட்டக்கலை வேளாண்மை அலுவலர்களை அணுகி பயிர் காப்பீடு செய்து கொள்வதற்கு வழிகாட்டுதல் பெற்று உடனடியாக காப்பீடு செய்து கொள்ளலாம். இந்த புதிய திட்டத்தில் செய்யப்பட்டுள்ள வழிவகைகள் 3 விதமாக பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். ஒன்று, பயிர் செய்ய இயலாத நிலையில் ஒரு வகையிலும், பயிர் செய்து பயிர் காய்ந்துவிட்ட நிலையில் இன்னொரு வகையிலும், மகசூல் இழப்பிற்கு இன்னொரு வகையிலும் ஆகிய 3 வகைகளில் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். தற்போது உதாரணமாக வெங்காயம் தற்போது பருவம் துவங்கி உள்ளது, பயிர் செய்யும் பருவம் துவங்கி உள்ளது. வெங்காயம் பயிர் செய்ய நடப்பு ஆண்டு மழை இல்லாத காரணத்தாலும் கிணற்றில் தண்ணீர் குறைவாக உள்ள காரணத்தினாலும் சென்ற ஆண்டு பயிர் செய்து நடப்பு ஆண்டு வெங்காயம் பயிர் செய்ய இயலாத விவசாயிகள் 30/11/2016 முடிய பயிர் செய்ய இயலாத நிலைக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். பயிர் செய்து வாடிய நிலையில் அல்லது பயிர் கருகிவிட்டால் 15/12/2016 முடிய பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். மற்ற பொதுவான விவசாயிகள், பயிர் செய்துள்ள விவசாயிகள் மகசூல் இழப்பிற்கு 28/2/2016 முடிய காப்பீடு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வாழை, மரவள்ளி பயிர்களுக்கும் 15/12/2016 முடிய பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். இந்த பயிர் காப்பீடு திட்டம் நடப்பு ஆண்டு மழை மிகவும் குறைவாக உள்ளதால் இந்த தோட்டக்கலை பயிர்களான மரவள்ளி, வெங்காயம், வாழை போன்ற பயிர் செய்துள்ள விவசாயிகள் மகசூல் இழப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தில் பிரீமியம் செலுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு பயிருக்கும் அந்தந்த பயிருக்கான பயிர் மதிப்பீட்டில் 5% பிரீமியம் செலுத்தினால் போதும். வாழைக்கு 69,000க்கு 5%, மரவள்ளிக்கு 28,000க்கு 5%, வெங்காய பயிருக்கு 32,000க்கு 5% பிரீமியம் செலுத்தினால் போதும். அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தில் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் பயனடையும் வகையில் விழிப்புணர்வு கூட்டங்கள் கிராமந்தோறும் நடைபெற்று வருகிறது. எல்லா நிலை அலுவலர்களும், அது வேளாண்மை உதவி அலுவலர்கள், தோட்டக்கலை உதவி அலுவலர்கள், தோட்டக்கலை அலுவலர்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கை செய்வதற்காக அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் வாரந்தோறும் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு வங்கியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் இதில் பங்கெடுத்து இந்த திட்டத்தை விரிவாக பயனடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்கள் பெற 09791266337 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சென்னை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ள ஒருநாள் பயிற்சி பற்றிய அறிவிப்புகள். 22/11/2016 செவ்வாய்க்கிழமை அன்று மாடியில் தோட்டம் அமைத்தல் குறித்த பயிற்சியும், 23/11/2016 புதன்கிழமை அன்று சிறுதானிய உணவுகள் தயாரிப்பு குறித்த பயிற்சியும் நடைபெற உள்ளன. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் 04426263484 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், NU 30,
10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 600040. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04426263484. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1740 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1720 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்ச விலையாக 1630 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1810 ரூபாய்க்கும், நெல் AST 16 அம்பாசமுத்திரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்ச விலையாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், நெல் பொன்னி காரைக்குடியில் குறைந்தபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும், மானாமதுரையில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 நத்தத்தில் குறைந்தபட்ச விலையாக 3950 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4150 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 4100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4300 ரூபாய்க்கும், வாழை பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்ச விலையாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1100 ரூபாய்க்கும், மணிலா TMV 7 அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 4860 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5140 ரூபாய்க்கும், எல் கருப்பு மேலூரில் குறைந்தபட்ச விலையாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5500 ரூபாய்க்கும், பச்சை பயிறு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4800 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 7550 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8600 ரூபாய்க்கும், திருச்செங்கோட்டில் குறைந்தபட்ச விலையாக 7763 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8579 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சொரைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 14 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 34 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 22 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 60 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 240 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 280 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 240 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30.2 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 23.2 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 71.7%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.7 டிகிரி செல்சியஸாகவும், மழையளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 374 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1005.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகளில் வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். மிக குறைந்த இடத்தில் அதிக எண்ணிக்கையில் ஜப்பானிய காடைகளை வளர்க்கலாம். இவற்றிற்கு அதிக அளவில் முதலீடு தேவையில்லை. மேலும் இவைகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் உள்ளதால் எந்த ஒரு தட்ப வெப்ப நிலையிலும் நன்கு வளர்கின்றன. முட்டை காடை வளர்ப்பு குறித்து விரிவாக விவரிக்கின்றார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் நர்மதா அவர்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே வணக்கம். நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம புரத உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இதுக்காக பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய இனங்களையும் கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியின் ஒரு படிக்கல் தான் ஜப்பானிய காடை. ஜப்பானிய காடைங்கிறது எல்லா தட்பவெப்ப சூழ்நிலையும் நல்லா வளரக்கூடிய ஒரு இனம். இது ஜப்பானிய காடை வளர்க்குறதுக்காக ஒரு பெரிய இடம்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன இடத்துல குறைஞ்ச முதலீட்டிலே நம்ம இந்த காடை வளர்க்கலாம். இதுக்கு அழகு வெட்டுதல், தடுப்பூசி போடுறது, பூச்சி மருந்து கொடுக்கறது, இந்த மாதிரி பராமரிப்பு செலவுகளுமே கிடையாது. அதனால் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் இந்த முட்டை காடை வளர்ப்பு. இந்த முட்டை ஜப்பானிய காடையை பொறுத்த வரைக்கும் சிறிய முதலீட்டிலேயே நம்ம வளர்க்கலான்னு சொன்னோம். இதுக்கு ஒரு இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நாமக்கல் தங்க காடை அப்படின்ற காடை நம்ம முட்டைக்காக பயன்படுத்துகிறோம். இந்த காடை தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதை உற்பத்தி செஞ்சு குஞ்சுகளாக இங்கேருந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியிலேருந்து. கொட்டகையை பொறுத்த வரைக்கும் ஒரு எளிமையான கொட்டகையை இந்த முட்டை காடை வளர்ப்புக்கு போதுமானது. கொட்டகையை பொறுத்த வரைக்கும் கூரை ஓடு,
ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு, கீத்து இந்த மாதிரி போட்டாவே வந்து போதுமானது. இந்த கொட்டகையினுடைய நடு மையப்பகுதி வந்து 12 அடி உயரத்துக்கு வந்து இருக்கணும். பக்கவாட்டில் வந்து 1 அடிக்கு வந்து நம்ம வந்து சுவர் கட்டி அதுக்கு மேலே 7 to 8 அடிக்கு வந்து கம்பி வலையை போட்டுடணும். ஆள்கூள முறையிலும் வளர்க்கலாம், கூண்டு முறையிலும் வளர்க்கலாம். இப்போ ஆள்கூள முறை அப்படின்னு பார்த்தா இந்த கொட்டகையோட தரையை வந்து சிமெண்ட் போட்டு இந்த ஆள்கூளத்துக்காக தேங்காய் நார் கழிவு, கடலை பொட்டு, உமி இந்த மாதிரி பொருட்களை வந்து பயன்படுத்தி 1/2 அடிக்கு வந்து நம்ம வந்து அந்த ஆள்கூள பொருட்களை வந்து போடணும். ஒரு 10,000 சதுர அடிக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா 300 to 400 கிலோ வரைக்கும் இந்த பொருட்களை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தணும். இதை முழுசாக ஆள்கூற முறையிலையும் வளர்க்கலாம். அடுத்தது வந்து இந்த முட்டைக்காடையை வந்து கூண்டு முறையிலையும் வளர்க்கலாம். அப்போ கூண்டு முறை அப்படின்னு பார்த்தோன்னா கம்பி வலையால் செய்யப்பட்ட கூண்டுகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். 1 சதுர அடிக்கு 7 காடைகள் வரைக்கும் வந்து இந்த கூண்டில் வந்து நம்ம வளர்க்கலாம். அந்த கூண்டை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கவாட்டில் வந்து 1 அங்குலமும் தரைப்பகுதியில் வந்து 1/2 அங்குலமும் இருக்கிற மாதிரி கம்பி வலைகளை வந்து நம்ம வந்து அமைக்கணும். இந்த காடை வந்து 3 பருவத்தில் வந்து நம்ம வளர்க்குறோம். இளம் குஞ்சுகள், வளர் காடை, முட்டையிடும் காடை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இளம் குஞ்சுகள் அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த குஞ்சுகள் இளம் குஞ்சு பராமரிப்பு தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த காடையை பொறுத்த வரைக்கும் நோயோ இறப்பு விகிதமோ வந்து ரொம்ப குறைவு. அந்த இறப்பு விகிதத்துலையும் பார்த்தீங்கன்னா முதல் 5 நாளில் ஏற்படுற இறப்புகள் தான் அதிகம். அதுவும் ஒரு 10 to 15% வரைக்கும் இறப்புகள் வந்து இருக்கும். 5வது வாரத்துக்கு மேலே 6வது வாரத்திலிருந்து இது முட்டையிட ஆரம்பிக்கும். 6 வாரத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த காடை வந்து முட்டையிடும். முட்டை பார்த்தீங்கன்னா 10 to 12 கிராம் வரைக்கும் ஒரு சைஸ் இருக்கும். அதில் வந்து கருப்பு வெள்ளை புள்ளிகள் காணப்படும். ஓடு வந்து மெலிசாக இருக்கும், ஆனால் அதில் உள்ளே இருக்கிற ஜவ்வு வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். அதனால் வந்து முட்டைகளை சேகரிக்கும் போதோ கையாளும் போதோ நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ முட்டைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கோழி முட்டையை விட இதில் மஞ்சள் கருவோட சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் என்னென்னா நம்ம ருசியாகவும் இருக்குது, விட்டமின்கள் வந்து இதில் வந்து ஏராளமாக இருக்குது. அதனால் இந்த காடை முட்டையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா விட்டமின்கள் பாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த முட்டை வந்து 1 வருஷம் வரைக்கும் விடும், 200 முட்டைகள் வரைக்கும் விடும். முட்டைகள் வந்து நம்ம வந்து விற்றுக்கலாம். இந்த முட்டையிட்டு இந்த கோழிகளையும் வந்து நம்ம வந்து கறிக்காக வித்துடுறோம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் என் நர்மதா அவர்களை 09442523934 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 22/11/2016 செவ்வாய்க்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நெல் விதை உற்பத்தி செய்து பயனடைந்து வரும் விழுப்புரம் மாவட்டம் கிழக்கு மருதூர் கிராம வேளாண்மையாளர் சி ரங்கராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாரத்தில் பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சம்பா நெல் பதிவு செய்து கிராம அளவில் விழிப்புணர்வு மேற்கொண்டது குறித்து இவ்வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் MR பழனிசாமி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீர் மேலாண்மையில் உளி கலப்பையின் பயன்பாடு குறித்து குமளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் M சரவணகுமார் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும்.